Assalamualaikum friends, welcome to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான குல்ஃபி. இது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பால் 1 லிட்டர் எடுத்துர்க்கேன். இது ஃபுல் ஃபேட் மில்க். பொதுவாகவே நம்ம ஐஸ்கிரீம் இந்த மாதிரி உள்ள ஐட்டங்களுக்கு நல்ல க்ரீமியான ஒரு பால் தான் நம்ம வாங்கணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக திக்கும் ஆகும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பால் பொங்க ஆரம்பிச்சிட்டு இதோடு நம்ம ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு நம்ம கிட்ட நிற்கணும் கூட இல்லை, நல்ல ஒரு பாத்திரம், நல்ல திக்கான கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சிட்டோன்னா நமக்கு பொங்கவும் செய்யாது, அடி பிடிக்காது. இப்போ பால் நல்லா திக்காயிட்டே இருக்குது. நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது வேலைகள் இருந்தாலும் கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா வற்றி வரணும். உங்களுக்கு இதுக்கு கூட நான் ஒரு 180 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 200 கிராம் வரைக்கும் நம்ம போடலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு இது போதும். நல்ல இனிப்பாக இருக்கணும்னா 200 கிராம் போடுங்க. சுகர் போடாமலும் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் நம்ம அதுவும் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா க்ரீமியாக வரும். இப்போ பால் நல்லா திக்காயிட்டே இருக்குது. இனி ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். நமக்கு அந்த குல்ஃபியோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த முருகுன அந்த காய்ச்சின அந்த பாலில் வரும்ல ஒரு ஃப்ளேவர், அதுதான் நம்ம அந்த குல்ஃபியோட டேஸ்ட்டே. அதனால் நல்லா நம்ம திக்காகுது வரைக்கும் அப்படியே விட்டுறணும். பால் இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பாதாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பிஸ்தா நட்ஸ் எல்லாம் போடணும்னு இல்லை, நம்மள்ட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு கூட பதாம் மிக்ஸ் நம்ம கடையில் பேக்கெட் கிடைக்கும்ல, அது என்கிட்ட இருந்ததுனாலும் நான் சேர்த்துருக்கேன். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை தண்ணி இல்லைன்னா பால் எதுலேயோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்தோன்னா நமக்கு ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். பாதாம் மிக்ஸ் இல்லைன்னா நீங்கள் அதை சேருங்க. அதே மாதிரி ஏலக்காவும் வேணும்னா போட்டுக்கோங்க. இந்த பாதாம் மிக்ஸில் அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது, அதனால நான் போடலை. இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்க வேண்டியதுதான். இப்போ அவ்வளோதான். இப்போ இது நம்ம நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம மோடில் ஊற்றலாம். இப்போ நம்ம 1 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு எவ்வளோ குல்ஃபி வரும்னா இந்த மாதிரி மோல்டாக இருந்துச்சுன்னா ஒரு 14 குல்ஃபி வரும். நம்ம கடையில் வாங்க போனால் ஒரு குல்ஃபி 30 ரூபா. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்ம வீட்டிலனா நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஹெல்த்தியாகவுமே பண்ணி கொடுக்கலாம். இது ஒன்றும் பெரிய நமக்கு கஷ்டம் கிடையாதுல்ல. வெறும் பால் மட்டும்தான் நமக்கு நல்லா காய்ச்சி எடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நட்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா இன்னுமே நல்லா தான் இருக்கும். எங்களுக்கெலாம் நட்ஸ் போடாமலே போட்டுறது தான் நல்லாவே பிடிக்கும். அப்புறம் நான் வீடியோக்காக தான் நட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ப்ளெயினாக இருக்கிறது எனக்கெலாம் இன்னும் நல்லா பிடிக்கும். இது நம்ம ஓவர் நைட் வச்சோன்னா மறுநாள் எடுத்து கொடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். இதில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓவர் நைட் வச்சுருந்தேன் ஃப்ரீசரில். நான் நைட்டு தான் பண்ணியிருந்தேன். நமக்கு எடுத்த உடனே வராது, இந்த மாதிரி பண்ணால் தான் வரும். தண்ணியில் லைட்டாக காட்டணும். மாஷால்லா சூப்பராக வந்துட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் காட்டலைன்னா நீங்கள் நம்ம சிங்கில் இருக்கிற பைப்பில் கூட நம்ம லைட்டாக தண்ணியை திறந்து விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.